நகை கடன் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கி விதித்திருந்த கட்டுப்பாடுகளுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அந்த கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நேரடிய சிறப்பு செய்தி வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்த அந்த புதிய விதிமுறைகள் நாடு முழுக்க பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்பாக அரசுகள் கோரிக்கை, தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அது மிக முக்கியமாக மதுரையினுடைய எம்பி சு வெங்கடேசன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநருக்கும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதியிருந்தார். அதில் கடன் அளவு, அந்த விதிமுறைகளில் கடன் அளவு குறைக்கப்பட்டிருப்பது, நகை அடகு வைத்தாலும் வருமான தகுதி நிபந்தனை விதிப்பது, பயன்பாட்டு சான்று என்ற பெயரால் கடன்தாரனுடைய உரிமை பறிக்கப்படுவது, இப்படி போன்ற பல்வேறு விவகாரங்கள் அதில் பெரிய அளவுக்கு எளிய மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும், ஏழை மக்களை பெரிய அளவுக்கு மேலும் மேலும் இன்னலுக்குள்ளாக்கும் என்ற விவகாரங்களை முன்வைத்து அவர் உடனடியாக இந்த விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான ஒரு நகர்வை ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிறது. தங்கக்கடன் பிரச்சனையுடைய நிபந்தனைகளை முழுமையாக தளர்த்தி அந்த விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக ஒரு 4 அம்சங்கள் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது தங்க நகைக்கான உடைமைக்கு கடன்தாரனுடைய சுய அறிவிப்பு மட்டுமே போதும், நகைக்கான ரசீது தேவையில்லை என்ற ஒரு தகவல் மிக முக்கியமானது. ரசீது கேட்டிருந்தாங்க நகைக்கு, அது இனிமேல் தேவையில்லை அப்படின்ற மாற்றம் செஞ்சிருக்காங்க. ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு அப்படிங்கிறது 80% இருந்து புதிய விதிமுறைகள்ல அது 70% குறைக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது அந்த கடன் மதிப்பு என்பது 85% உயர்த்தப்பட்டிருக்குது. 2 லட்சம் வரை கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்ற ஒரு விதிமுறையும் தளர்த்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த முன்னுரிமை துறை மூலம் கடன் நிபந்தனைகள் பெறாதவங்களுக்கு அதனுடைய கடனுடைய இறுதி பயன்பாட்டை பற்றி கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிலையில இப்போ அதுவும் கண்காணிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு உத்தரவையும் அந்த விதியிலையும் தளர்த்தலை செஞ்சிருக்காங்க. இது இன்னும் நிறைய விதிமுறைகளை தளர்வு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா, இது எளிய மக்கள் நலனுக்கான குரலுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு பதிவையும் தற்பொழுது எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. இன்னும் மேலதிகமாக இன்னும் என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் இந்த தளர்வுகள் செய்யப்பட்டிருக்கிற தொடர்பான விவரங்களும் தெரிய வரும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.